Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாப் 5 பெஸ்ட் ஆக்ஷன் மூவிஸ் இன் ஹாலிவுட் தமிழ் டப்ல இருக்கிற மூவிஸ் மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுல இருக்கிற மூவிஸ்ல நீங்க இதுவரை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பார்த்துங்க. எல்லாமே மஸ்ட் வாட்சான மூவிஸ் தான். அப்படி ஒருவேளை நான் சொல்ல போற மூவிஸ் எல்லாமே நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை விட பெஸ்டான மூவிஸ் நிறைய பார்த்துருக்க தான் செய்வீங்க. ஸோ உங்களுக்கு பெஸ்டான ஆக்ஷன் மூவி எதுன்றதே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்க்காம இருந்தேன் அப்படின்னா பார்த்துட்டு சொல்றேன். அப்படி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்பர் 5ல இருக்கிற மூவி வந்து ரெட் நோட்டீஸ். இந்த மூவி வந்து 2021ல ரிலீஸ் ஆச்சு. இது டைரக்டா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல, நெட்ஃபிளிக்ஸ்ல தான் டைரக்டாவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனாலே இந்த மூவியை கண்டிப்பா நிறைய பேர் பார்த்துருக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம இதுல நம்ம ராக் தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. கூடவே நம்ம ரயன் ரெனால்ட்ஸ், கேல் கடட்னு சொல்லி பெரிய ஸ்டார் கேஸ்டிங்கே தான் இருக்குது. ஸோ கண்டிப்பா இந்த மூவி பார்க்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒருவேளை இன்கேஸ் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மூவியெல்லாம் செக் பண்ணி பாருங்க. ஒரு மஸ்ட் வாட்சான ஆக்ஷன் மூவி. அண்ட் ஆக்ஷன்ன்றதை தாண்டி ஃபன்னுமே உள்ள ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். செம்ம காமெடியான ஒரு ஆக்ஷன் மூவி நீங்க வச்சுக்கிடலாம். இந்த லிஸ்ட்ல இருக்கிற மூவிலேயே ஆக்ஷன் மூவில கொஞ்சம் காமெடி டோனோட போற ஒரு மூவினா இது மட்டும் தான். மீதி நாலுமே ரொம்ப சீரியஸ் டோன்ல போற ஒரு மூவி தான். ஸோ இந்த மூவி உங்களுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கும், செம்ம ஆக்ஷன் பேக்கடா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அதை தொடர்ந்து நம்பர் 4ல இருக்கிற மூவி வந்து மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடு. இந்த மூவி வந்து 2015ல ரிலீஸ் ஆயிருந்தது. ஒரு செம்மையான ஒரு போஸ்ட் அப்போகலிப்டிக் கேட்டகரி. பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு செம்மையான ஃபேண்டசியான மூவியா இருக்குன்னு கூட நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா இதுல ஒரு உலகத்தை காட்டியிருப்பாங்க பாருங்க, சும்மா வேற லெவல்ல இருக்கும். அந்த உலகம் கிட்டத்தட்ட எந்த இடமே இருக்காது, சுத்தி பாலைவனம் மட்டும்தான். அந்த இடம் பாக்குறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிடும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துலயே நீங்க இந்த உலகத்துக்குள்ளே தொலைஞ்சு போன ஒரு ஃபீல் கொடுத்துரும். அண்ட் இந்த படத்துல ஆக்ஷன் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா படத்துல ஆக்ஷன் கிடையாது, படமே ஆக்ஷன் தான். படம் ஃபுல்லாவே அவ்வளவு ஆக்ஷன் சீக்வன்ஸோட தான் போய்கிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரே நாள் கதையா தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. இருந்தாலும் இப்போ இந்த மூவியோட ப்ரீக்வல தான் ஃபியூரியஸா மூவி ரிலீஸ் ஆயிருந்தது. அது பார்த்துட்டு நீங்க இந்த மூவி பாத்தீங்கன்னா இன்னுமே பெட்டரா இருக்கும். ஸோ ஃபியூரியஸாவுமே ஒரு பக்காவான ஆக்ஷன் மூவி. நீங்க டைம் கிடைச்சா 2 மூவியுமே செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிடும். அண்ட் இதை தொடர்ந்து மேட் மேக்ஸ் 2மே வரப்போறதா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்துச்சுன்னா உண்மையிலே இந்த யூனிவர்ஸ் ரொம்ப ரொம்ப பெருசா எக்ஸ்பேண்ட் ஆயிடும். இந்த மூவில மேக்ஸிமம் கார் சேசிங்கா தான் இருக்கும், ஃபியூரியஸா மூவில மேக்ஸிமம் பைக் சேசிங்கா தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா இது பிடிக்காதவங்க யாரும் இருப்பாங்க? பைக் கார்னால எல்லாரோட ஃபேவரட்டா தான் இருக்கும். அதை தாண்டி ஸ்டோரியுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இந்த மூவியை இது வரைக்கும் மிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு மிஸ் பண்ணிருக்கான வாய்ப்பெல்லாம் கம்மி தான். ஏன்னா இது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பாப்புலரான மூவி. நம்ம டேரக்டர் கூட ஜார்ஜ் மில்லர் தான். ஸோ ரொம்ப ரொம்ப ஃபேமஸான மூவி தான். இதுவரை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பாத்துருங்க. அடுத்து நம்பர் 3ல இருக்கிற மூவி வந்து எக்ஸ்ட்ராக்ஷன். இது நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தோட ஒரு ரொம்ப ரொம்ப டாப் நாச்சான மூவின்னு வச்சுக்கலாம். கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தை தோருக்கு அப்புறமா ஒரு கேரக்டர்ல வச்சு பார்க்கணும்னா அது இந்த ஒரு கேரக்டரா தான் இருக்கும். இந்த படங்கள்ல டைலர் ரேக் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல மனுஷன் சும்மா செம்மையா வாழ்ந்துருப்பாரு. கிட்டத்தட்ட 2 பார்ட் வந்திருக்குது. எக்ஸ்ட்ராக்ஷன் 2 கூட போன வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. எக்ஸ்ட்ராக்ஷன் 1ல கொஞ்சம் டிஃபரெண்டாவே முடிச்சிருப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் 2லாம் இதுக்கு தேவையாடா அப்படின்ற மாதிரி தான் எல்லா ஃபேன்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்த படத்தை நாசமாக்க போறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் எக்ஸ்ட்ராக்ஷன் 2 கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ராக்ஷன் 1 தூக்கி சாப்பிடுச்சு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரெண்டுமே டாப் நாச்சான மூவிஸா இருக்கும். அண்ட் மிக முக்கியமா இது பாக்குறதுக்கு ஒரு ஹாலிவுட் மூவி மாதிரியும் உங்களுக்கு ஃபீல் ஆகாது. கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரியே தான் இருக்கும். அந்த சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பாக்குறதுக்கு அப்படியே நம்ம இந்தியன் கல்ச்சர் மாதிரியே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த மூவி ஈஸியாவே கனெக்ட் ஆகிடும். எக்ஸ்ட்ராக்ஷன் 2 பாக்குறதுக்கு ஆனா ஹாலிவுட் மூவி மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. அது ஓகே தான். பட் எக்ஸ்ட்ராக்ஷன் 1 உங்களை ரொம்பவே கவர் பண்ணிடும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச மூவியா மாறிடும். கண்டிப்பா இந்த 2 மூவியை இது வரைக்கும் மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா பாத்துருங்க. எக்ஸ்ட்ராக்ஷன் 2 வந்த டைம்ல எக்ஸ்ட்ராக்ஷன் 1 பயங்கர ஃபேமஸ் ஆயிருச்சு. ஸோ இது வரைக்கும் யாரும் பார்க்காமல இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி நம்புறேன். அப்படி பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா பாத்துருங்க. ஒரு மஸ்ட் வாட்சான மூவி. அடுத்ததான் நம்பர் 2ல இருக்கிற மூவி வந்து ஆக்ஷன் அப்படின்னு ஒரு பேரை சொன்னாலே அந்த இடத்துல உங்களுக்கு ஒருத்தன் வந்து ஞாபகத்துல வந்திருக்கணும். இந்நேரம் ஜான் விக். ஜான் விக் மூவி பார்க்காதவங்க கண்டிப்பா ஹாலிவுட் ஃபேனாவே இருக்க முடியாது. அதனால கண்டிப்பா எல்லாருமே நான் 100% நம்புறேன் பார்த்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் சொல்லிக்கிறேன், ஆக்ஷன்னா ஜான் விக் தான். இது தெரியாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் மொத்தமா 4 பார்ட் வந்திருக்குது. 4 பார்ட்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சதே கிடையாது. 4மே தரமான ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கும். இதை நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் பாக்கலாங்க. அந்த அளவுக்கு தரமான ஒரு ஆக்ஷன் மூவிங்க. ஒரு சில ஆக்ஷன் மூவிஸ்லாம் உங்களுக்கு திரும்ப திரும்ப பார்த்தா போர் அடிச்சிடும். பட் இந்த மூவி அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எத்தனை வாட்டி பார்த்தாலும் நான்லாம் போர் அடிச்சா பாக்குற மூவி இதெல்லாம். அந்த அளவுக்கு எப்பயுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற ஒரு மூவி தான் இது. இப்பதான் நீங்க இந்த ஹாலிவுட் பக்கம் எல்லாம் புதுசா வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மூவியோட தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அந்த அளவுக்கு ஹாலிவுட்டையே ஒரு தூக்கி நிறுத்தின ஒரு மூவி இதெல்லாம். கதைன்னு சொல்லி இதுல பெருசா எதுவும் கிடையாது. ஜான்விக் 1ல மட்டும் தான் அந்த ஸ்டோரி நகர்ந்திருக்கும். ஜான்விக் 2, 3, 4 அதே ஸ்டோரி தான். வேற எங்கேயுமே ஸ்டோரி சேஞ்ச் ஆயிருக்காது. பட் நம்ம ஜான்விக் அதுக்காகவா பாக்குறோம்? ஸ்டோரிக்காகலாம் எக்கச்சக்க படம் இருக்கு நமக்கு பாக்குறதுக்கு. பட் ஆக்ஷனுக்காகலாம் இந்த மாதிரி ஒரு சில படங்கள் தான் இருக்குது. அதனால ஆக்ஷனுக்காகவே கம்ப்ளீட்டா 100% ஆக்ஷன் ஃபுல்லான மூவி தான் இது.
யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் ஜான்விக் ஃபேன்ஸ் எல்லாம் மறக்காம ஒரு பிளாக் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. அடுத்ததா நம்பர் 1ல இருக்கிற மூவி வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த 4 மூவிஸோட கொஞ்சம் டிஃபரெண்டா வச்சுக்கலாம். லார்ட் ஆஃப் த ரிங்ஸ். எல்லாருமே ஹாலிவுட்லயே டாப் நாச்சான வெப் சீரிஸ் என்னது ப்ரோ அப்படின்னு கேட்டா எல்லாருமே கண்டிப்பா சொல்ற ஒரு பதில் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமா தான் இருக்கும். அது வந்து சீரியஸ்ல, பட் படங்கள்ல எது பெஸ்ட்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் தான். இப்போ வரைக்கும் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்க்கு அந்த 3 ட்ரையாலஜி வந்திருக்குது. அதுக்கப்புறம் ஹாபிட்டுக்கு ஒரு ட்ரையாலஜி, இப்போ ஒரு சீரியஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. இன்னும் இது முடிய போறது இல்ல, இதேமே ஒரு பெரிய யூனிவர்ஸா பில்ட் பண்ணதான் போறாங்க. இந்த வருஷத்தோட கடைசியில கூட ஒரு லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் படம் வரப்போகுது. ஸோ லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் பெரிய ஒரு யூனிவர்ஸாவே எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஸ்டோரிஸ் எல்லாம் உள்ள இருக்கதான் செய்யுது. நீங்க இப்பயே பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் ஃபேனா மாறிடுவீங்க. ஒரு சிலர் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கம்மி, ஏன்னா 2K கிட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் பார்த்திருக்க மாட்டாங்க. பட் 90s கிட்ஸ்க்கு எல்லாம் இது அடிக்ட், அந்த அளவுக்கு ஃபேமஸான மூவியா இருக்கும். இது 3 பார்ட்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சதே கிடையாது. 3மே டாப் நாச்சா இருக்கும். கிட்டத்தட்ட IMDbல டாப் ரேட்டட் மூவிஸ்ல இந்த 3மே இருக்கும். இந்த லிஸ்ட்ல சொன்ன மீதி 4 படங்களோட இது ஏன் டிஃபரெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வார் டைம் அந்த மாதிரி இதா இருக்கும். கிட்டத்தட்ட அந்த பழங்காலத்து வார் ஆக்ஷன் மூவி அந்த மாதிரி கேட்டகரி இதெல்லாம். உங்களுக்கு இந்த மன்னர்கள் கதை, வார் டைம் அந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த பீரியாடிக் ஃபிலிம்ஸ்னு சொல்லுவாங்களா, அந்த இதுல பெஸ்டான மூவினா கண்டிப்பா லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் தான். அண்ட் மிக முக்கியமான ஒரு ஸ்பெஷலான விஷயம் இந்த மூவிக்கு ஒன்று இருக்குது. அதாவது லார்ட் ஆஃப் த ரிங்ஸோட 3rd பார்ட் மூவி இருக்கு இல்லையா, அதுதான் அதிக ஆஸ்கார் அவார்டு வாங்கின ஒரு மூவி இப்போ வரைக்கும் ஹாலிவுட்ல. கிட்டத்தட்ட 11 ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்குது. இதே அளவு தான் டைட்டானிக் வாங்கியிருக்குது, அதுவும் 11 ஆஸ்கார் அவார்டு தான். ஆனா அதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் மூவி வந்து 11 இதுல நாமினேட் ஆச்சு, 11மே வின் பண்ணிடுச்சு. ஆனா டைட்டானிக் மூவி வந்து 14 அவார்ட்ஸ்க்கு நாமினேட் ஆச்சு, 11 அவார்ட்ஸை வின் பண்ணுச்சு. ஸோ அதுதான் இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸே. அப்படின்னா இந்த மூவியோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 2000 டைம்ல இந்த மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆயிருந்தது. சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா தி பெஸ்ட், அவ்வளவுதாங்க. தி பெஸ்ட் பீரியாடிக் ஃபிலிம் இது வரைக்கும் நான் பார்த்ததுலயே. கிட்டத்தட்ட இந்த மூவி நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்ல ஒரு ட்ரையாலஜி, ஹாபிட்ல ஒரு ட்ரையாலஜி, அண்ட் இப்போ ஒரு சீரியஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. மொத்தமா 7 ப்ராஜெக்ட் இருக்குது. 7மே நீங்க கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு 7மே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னடா இந்த லிஸ்ட்ல வெறும் டாப் 5 சொல்லி ஆரம்பிச்சானே, இப்ப எக்கச்சக்க மூவி சொல்லியிருக்கானே சொல்லி வச்சுக்கீங்களா? கண்டிப்பா அதிகமா தான் இருக்குது. பட் எல்லாமே பாருங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா. லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்ல ஒரு 7 மூவி, எக்ஸ்ட்ராக்ஷன் ஒரு 2 மூவி, ஜான்விக் ஒரு 4 மூவி, அது போக மேட் மேக்ஸ்ல 2 படம், ரெட் நோட்டீஸ் 1, கிட்டத்தட்ட ஒரு 16 படம் நான் சொல்லிட்டேன். 5 படம் சொல்லிட்டு இந்த 16ல 1 பார்க்கலனாலும் லாஸ் உங்களுக்கு தான். அதனால கண்டிப்பா இந்த 16 படங்களையுமே பாத்துருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆக்ஷன் மூவி, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நீங்க இந்த மூவிஸ் எல்லாமே நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா இதை விட பெஸ்டான ஆக்ஷன் மூவியும் கண்டிப்பா பாத்திருப்பீங்க நான் சொன்ன மாதிரி. அதனால அது என்னன்னு சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நானும் பாத்துக்கிறேன். ஏன்னா நானுமே இன்னும் நிறைய படங்கள் பார்க்காம மிஸ் பண்ணிருக்கலாம். எனக்கு ஆக்ஷன் மூவிஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ஆக்ஷன் மூவிஸ் நான் ஏதாவது பார்க்காதது இருந்தது அப்படின்னா நீங்க சொல்றதை நான் பாக்குறேன் கண்டிப்பா. ஓவராலா இந்த வீடியோல சொன்ன 16 படங்களுமே நீங்க பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மூவிஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது மாதிரி நிறைய கேட்டகரியில இன்னுமே பெஸ்டான மூவிஸ்லாம் நான் கண்டிப்பா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ அவ்வளவுதான் கைஸ், இப்போதைக்கு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு பெஸ்டான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பை கைஸ்.